ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் குரூப் ஏர்ட்ராப்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம என்எஃப்டி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம யோகேஷ் ப்ரோ அண்ட் ரகு ப்ரோ வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அவங்க வெல்கம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி கொடுக்க வந்திருக்காங்க. யோகேஷ் ப்ரோ வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லார்கிட்டையும் பேசியிருப்பேன். நான் எல்லாருக்கூடயும் ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஆக்சுவலா மெயின் அஜெண்டா அப்படின்னு, ஸோ நிறைய டவுட்ஸ் நான் பார்க்குறேன். என்எஃப்டி ரிகார்டிங்ஸ் அண்ட் டிஸ்கார்ட் ஏர்னிங் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஐ ஹாவ் டு மேக் இட் வெரி கிளியர். ஸோ இதுக்கு என்ன நம்ம மெயினான டாபிக் அப்படின்னா, டிஸ்கார்ட் ஏர்னிங் வந்து நிறைய பேர் வந்து நம்ம டீம்ல வந்து நியர்லி $100 கிட்ட வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே எனக்கே லேட்டாக தான் தெரியும். ஆக்சுவலி நிறைய பேர் நான் நேற்று நைட்லாம் சேட் பண்றப்போ நியர்லி ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் வந்து நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஏன்னா நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து அந்த டைம்ல வந்து ஷேர் பண்ணோம். நாங்க ஷேர் பண்ண உடனே யாரெல்லாம் வந்து கரெக்டா போய் அதை கிளைம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் பெருசா அவங்க எல்லாம் வந்து கெயின் எடுத்துட்டாங்க. ஐ மீன் ஃப்ரீயா ஒரு ரூபா நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீயா நியர்லி வந்து $100 மேல வித்ட்ராவல் பண்ணிருக்காங்க நம்ம டீம்ல இருந்து. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஸோ தென் நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஸ்கார்ட்ல நீங்க ஏர்ன் பண்ணது எப்படி ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் அதையும் ஜஸ்ட் ஒரு இது காமிக்க போறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களோட லைவ்ல வந்து நான் டிஸ்கார்ட்லேயே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்றது அண்ட் தென் வந்து ஒரு சர்வர்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வெரிஃபை பண்றது. ஸோ அண்ட் தென் நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எதுல வந்து நீங்க அந்த கிளைம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்க கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போயிட்டு நீங்க செக் பண்றது. மெயினான இதுதான் வந்து காமனான டவுட்ஸ். எங்க போயிட்டு என்னோட பேலன்ஸை செக் பண்றது. தென் நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸை எப்படி வித்ட்ரா பண்றது. ஸோ நான் வித்ட்ராவல் கூட ஒரு ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ தட் உங்க எல்லாருக்குமே கிளாரிஃபை ஆகணும் அப்படின்ட்டு ஒரு தாட் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிஸ்கார்ட சர்வருக்குள்ள போகலாம். டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட டிஸ்கார்ட் சர்வர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய சர்வர்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மெயினாக ஒரு விஷயம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கணும். டிஸ்கார்ட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு லிமிட் இருக்கு. 100 சர்வர்ஸ் தான் வந்து உங்களோட டிஸ்கார்ட் லிமிட். ஸோ நீங்க வந்து அந்த 100 சர்வர்ஸ் மேல வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்வர்ல இருந்து லெஃப்ட் ஆகும். அப்படி லெஃப்ட் ஆனா மட்டும்தான் நீங்க வந்து இன்னொரு இந்த அனதர் சர்வர்ல நீங்க புதுசா ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ கொடுக்குறோம். தென் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூஸ்லெஸ் சர்வர்லாம் நம்ம ஷேர் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நியர்லி பார்த்தோம்னா நானே வந்து ஒரு $89 கிட்ட அதை வித்ட்ரால் பண்ணேன். ஸோ நம்ம டீம்ல வந்து என்னை விட ஜாஸ்தியாக வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. நியர்லி $100 மேலே வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ்லெஸ் சர்வர் எனக்கு கிடைச்ச அந்த டைமிங் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது கரெக்டா அங்க ஸ்டார்ட் பண்ண டைமிங்ல நான் எனக்கு கிடைச்சது. ஸோ அதே மாதிரி இன்னொரு சர்வர் கிடைக்கிற பட்சத்துல அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் நீங்க எல்லாம் நான் ஷேர் பண்ணி உடனே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பெட்டர். ஏன்னா நான் ஷேர் பண்ற டைமிங் வந்து ரொம்ப க்ரூஷியலா இருக்கும். நான் மோஸ்ட்லி அந்த ட்ராப்ஸ் நிறைய போயிட்டு இருக்கிற டைம் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ யூஸ்லெஸ்ஸா இருக்கட்டும், வாட்ஸ்அக்கனா இருக்கட்டும், நீங்க எல்லாம் அதுலயே வந்து பயங்கர கெயின் எடுத்துருக்கீங்க. வாட்ஸ்அக்கன்லாம் நியர்லி வந்து நிறைய வேக்ஸ் வந்து கெயின் எடுத்துருக்கீங்க. யூஸ்லெஸ்ல நீங்க யூஸ்லெஸ் டோக்கனாவே எடுத்துருப்பீங்க. அதை வித்ட்ரால் எப்படி பண்ணணும் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வந்து ஒரு டிஸ்கார்ட் சர்வர்ல ஜாயின் பண்றீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்லெஸ் சர்வர்லயே நீங்க ஜாயின் பண்றீங்க. ஜஸ்ட் எப்படி ஜாயின் பண்றது, நீங்க ஜஸ்ட் நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த யூஸ்லெஸ் சர்வருக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து சம் ஆஃப் த லிங்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா டைரக்டா ஜாயின் ஆயிடுவீங்க. எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட், வெல்கம் இதெல்லாம் வந்து செப்பரேட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சர்வர்ல உள்ள ஒரு சேனல். ஸோ இந்த வெல்கம், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சேனலா இருக்கும். ஸோ இது சிமிலரா வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே ஒரு ஒரு சேனல்.
ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேனல்ஸ் உண்டு. ஸோ எந்த சேனல்ல வந்து நீங்க வந்து டிராப் ரெகுலரா போடுறாங்க அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன்னா இந்த இது ஈச் சேனலையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு எல்லா சேனலும் தெரியல அப்படின்னா நீங்க வந்து யூ ஹாவ் டு வெரிஃபை. நீங்க இன்னும் வந்து கிளியரா வெரிஃபை பண்ணலன்னு. ஸோ சப்போஸ் அப்படி உங்களுக்கு வெரிஃபை பண்ணலன்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா டக்குன்னு இதுல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதுல வெரிஃபை ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்களோட பர்சனல் மெசேஜ் இதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து டபுள் கவுண்டர்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து அந்த டபுள் கவுண்டர்ல போயிட்டு வெரிஃபை பண்ணாங்கன்னா தான், ஏன்னா ஒரே இதுல சர்வர் ஒரே ஒரே நெட்ஒர்க்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வெரிஃபிகேஷன் சில சேனல்ஸ். ஸோ அப்படி நீங்க ஒரே வைஃபைல வந்து 2 3 அக்கௌண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டபுள் கவுண்டர்ல மாட்டிப்பீங்க. ஸோ அவன் வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் அந்த சர்வர்ல டர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து டிஸ்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்க பாருங்க. அப்பதான் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க எல்லா சர்வர்லயும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ல மாட்டிக்கிட்டு உங்களை பிளாக் போட்டு போயிடும். ஸோ இதுதான் மெயினான ரீசன் நம்ம வெரிஃபிகேஷன் போட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ஜாயினிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த யூஸ்லெஸ்லயே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவன் ட்ராப் கொடுத்தது எல்லாமே இந்த மெயின் சேட்லயே போட்டான். ஸோ மெயின் சேட்லயே முதல்ல போட்டான். நெக்ஸ்ட் வந்து அவன் ட்ராப் போட்டது வந்து இந்த 15462% இதில் தான் மோஸ்ட்லி அவன் ட்ராப் போடுவான். ஸோ இதுலயே கூட இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் கவுன்றவங்க ஏர் டாக்ஸ்க்கு ஒரு 300 மில்லியன் 300K யூஸ்லெஸ் வந்து டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு டிக் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ நிறைய டாஸ்க் எல்லாம் இருக்கு. ஸோ ரெடிட் டாஸ்க், ட்விட்டர் டாஸ்க். ட்விட்டர்ல போயிட்டு லைக் போட சொல்லுவான். நீங்க ட்விட்டர்ல போய் லைக் போட்டு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் நீங்க வந்து லைக் போடாம கிளைம் பண்றீங்க கண்டுபிடிச்சா அப்படின்னா அப்பவும் வந்து உங்களை பேன் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க டிஸ்கார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது கூட ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் only claim an airdrop if you completed the task அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ அல்ட் அக்கௌண்ட், செகண்ட் அக்கௌண்ட் வச்சுக்காதீங்க அப்படின்றது. ஸோ இது மோஸ்ட்லி எல்லா டிஸ்கவுண்ட்லையும் காமனாக இருக்கும். ஸோ இதை நீங்க கிளீனாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதுல நீங்க வந்து எப்படி வந்து நீங்க டிராப் ஒரு வருது அப்படின்னு சொல்லி அந்த டிராப்ல வந்து நீங்க எப்படி கிளைம் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வர்சேக்கன் உள்ள போட்டேன். ஏன்னா வர்சேக்கன் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு காமனா வந்து ஒரு இதை காட்டுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது வந்து நீங்க சேட் பண்ண நீங்க ஒரு லெவல் ரீச் ஆகுறப்ப உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஸோ இது ஒரு சேனல். அந்த வாட்ஸ்அப் சர்வர்ல ஃபர்ஸ்ட் வேவர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல். ஸோ இந்த சேனல்ல உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இனிஷியலா நாங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஜாயின் பண்றீங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணல, நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். பட் ஆனா நீங்க அப்புறம் கூட வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவர்ஸ்ல வரலாம். ஏன்னா இதுலயே வந்து ஸ்பெஷலைஸ்டா நிறைய டிராப்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ இது வந்து இவங்களால மட்டும்தான் வந்து கிளைம் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு வந்து ஓப்பனே ஆயிருக்காது. நீங்க உங்களோட சர்வர்ல போய் பாத்தீங்கன்னா செகண்ட் சர்வர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப மினிமலா தான் இருப்பாங்க. ஸோ இதுல டிராப்ஸும் வந்து நிறைய போடுவாங்க, ஹை டிராப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது எப்படி நீங்க வாங்குறது இந்த ரோல் அப்படின்னு நீங்க வந்து நிறைய சேட் பண்ணணும். ஐ மீன் ஜென்ரல் சேட் இருக்கு, இல்ல பார்ட்டிஸ் ஒன்று இருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய சேட் சேட் பண்றது, ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ரோல் கொடுக்கும். அந்த ரோல் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சேனலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இது காமிக்கிறேன். ஸோ இப்போ 1 மில்லியன் கேப்டன் டிராப் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க எப்படி கிளைம் பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை. இந்த சிம்பிளான ஒரு ரியாக்ஷன். இப்போ நான் ஆட் பண்ணேன்னா 78 ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு இந்த டிராப்? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக அனுப்பி. இப்போ நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றப்போ உங்களோட இது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டிராப் கிளைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிராப்புக்கும் நீங்க வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறேன். முடிஞ்சதுல ரியாக்ட் பண்ண வேணாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஏன்னா வேற ஓப்பன் டிராப் எதுவும் இல்லை இங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு இதுலயா வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணி ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த ஒவ்வொன்றுடையும் வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேப்டன் வந்து ஒரு 20 பேர் கிளைம் பண்றாங்க அப்படின்னா இந்த 10,000 கேப்டன்ன்றது ஈக்குவல் ஷேரா எல்லாருக்கும் பிரிச்சு போகுது. ஸோ அது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணணும். நீங்க வந்து கிளைம் பண்ண பேலன்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு இந்த டிப் டாட் சிசி இருக்கா. ஸோ இதுதான் மெயின். இந்த டிப் டாட் சிசியை கிளிக் பண்ணுங்க, மெசேஜ்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எம்டி டேப் டிப் டாட் சிசி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஒரு டாலர் BALS, ஓகே, டாலர் வேல் எஸ், ஓகே, வேல்ஸ் இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு பேலன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் வந்து எந்தெந்த காயின்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அந்த காயினோட லிஸ்ட். ஸோ அது வந்து எவ்வளவு டோட்டல் வேல்யூ எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்றது இங்க. ஸோ இது நெக்ஸ்ட் பேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ 2 3 பேஜ் எல்லாம் போகும். ஏன்னா நீங்க எவ்வளவு காயின்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போகும். ஸோ இப்போ நான் இதுலயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ டாலர் BALS டாப் அப்படின்னு ஒரு கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட் நான் போடுறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டாப், அதாவது நான் என்னெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து நான் டாப் 1 2 3 அப்படின்னு இருக்குல்ல, எது ஹையஸ்ட் ஏர்னிங் அது எவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் வேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 வேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எவ்வளோ வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து செகண்ட் வந்து இவ்வளோ இருக்கு, தேர்ட் இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வேல்யூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து காமனா இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பீங்க அப்படின்னா பேலன்ஸ். ஓகே, எனக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்னால ஒரு கிளைம் பண்ண முடியும், சர்வர்ல ஜாயின் பண்ண முடியும், என்னால பேலன்ஸ் செக் பண்ண முடியும். இப்போ நான் எப்படி இதை நான் வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் ஒரு வித்ட்ரால் கூட நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தட் உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாரிஃபையான ஒரு தாட் கிடைக்கும். டாலர் வித்ட்ரா, வித்ட்ரா ஸ்பேஸ் என்ன காயினோ அந்த காயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேக்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ என்ட்ரி யுவர் வேக்ஸ் பி டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ டெஸ்டினேஷன் அக்கௌண்ட்ன்றது வேற எதுவும் இல்லை, உங்களோட வேக்ஸ் அக்கௌண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ வேக்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. நான் என்னோட வேக்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, என்ட்ர வேக்ஸ் பி மெமோன்னு கேட்குது. மெமோ வந்து நம்ம மோஸ்ட்லி நன்னு கொடுத்தா போதும். நன்னு கொடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட பேலன்ஸ் காமிக்குது. ஸோ இதில் நான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஹவு மச் டு வித்ட்ரா அப்படின்னு காமிக்குது. நான் ஒரு சும்மா உங்கள்கிட்ட ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு வேக்ஸ் மட்டும் வித்ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு வேக்ஸ் மட்டும் வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு வேக்ஸ் ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு மேக் திஸ் வித்ட்ரால் அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட்லேயே வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட வித்ட்ரால் ஹஸ் பீன் சென்ட், ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ். ஸோ எனக்கு வித்தின் 2 to 3 minutes வந்து என்னோட வேக்ஸ்பிய பேலன்ஸ் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதை வந்து நான் வேக்ஸ்பி என்னோட அட்டாமிக் கம்பெனியோ இல்லைன்னா என்னோட வேக்ஸ் வேலட்ஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் இது எப்படி போடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். நான் இப்போ எனக்கு வித்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ எனக்கு நான் அகெயின் 113 பேலன்ஸ் இருந்துச்சா. ஸோ இப்போ நான் அகெயின் பேலன்ஸ் செக் பண்ணுறேன் வித்ட்ரா ஆயிடுச்சு அது பண்ணுறதுக்கு. டோட்டலாக வருது. ஸோ 113ல இருந்து இப்போ 112. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். நான் இப்போ ஒரு வேக்ஸ் வந்து என்னோட வேலட்டுக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ அது என்னோட வேலட்ல ரீச் ஆயிடும். ஸோ இவ்வளோதான், வேற எதுவும் இல்லை, சிம்பிள்.